நேத்து வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம் அப்படிங்கிற பேர்ல, அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் அவர்கள் எப்படி ட்ரால் மெட்டீரியல் ஆனாரு, எப்படி மீம் டெம்ப்ளேட் ஆனாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல தமிழ்நாட்டின் பெயர்ல ஒரு 10,00,000 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு, அப்ப கால்குலேட் பண்ணோம்னாக்கா, ஒரு தலைக்கும் ஒரு ரூ. 1,50,000 கடன் இருக்கு அப்படின்னு யாரோ கால்குலேட்டர்ல கணக்க போட்டு, ஒரு பைத்தியம் ஒண்ணு, ஒரு 1ஆம் நம்பர் தற்குறியா இருக்கும் போல இருக்கு. அது என்னுடைய கடன நான் அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1,50,000 கொண்டு போய் குடுக்குற மாரியான ஒரு ஃபோட்டோ ஒண்ணு, அது பயங்கர வைரல் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ரூ. 1,50,000 ஆளுக்கு ஆளு கொண்டு போய் குடுத்தோம்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய கடன் அடைஞ்சிருமா? அந்த பணம் எங்க போய் சேரும்? அத அப்படி குடுத்தோம்னாக்கா, அந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த பணம் வந்து பயன்படுமா? அல்லது வேற எதுக்கு பயன்படும்? இதுல அறிவுபூர்வமான செயல்கள் என்ன இருக்கு? அப்படி இருக்க வாய்ப்பில்ல. எப்படி இருந்தாலும், என்ன செஞ்சாலுமே அது தற்குறித்தனமான செயல் தாங்கிறது வேற விஷயம். ஆனா, இதுக்குள்ள வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போப்போறோம். அப்புறம் இது உள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஐயா ஆதவர்ஜுனா அவர்கள்கிட்டயும், ஐயா புசி ஆனந்த் அவர்கள்ட்டயும் ஒரு 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 வேண்டுகோள யூடியூபர்ஸ் வைக்கிறது. அது என்னன்னா, நாளைக்கு வந்து சட்டப்பேரவை கூடுகிறது. அதனால தயவு செய்து நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள உடல்நிலை சரியில்ல. அவருக்கு வந்து தலைவலிக்குது, அல்லது அவருக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு. அவருக்கு வந்து அ சுண்டு விரல் அடிபட்டுருக்கு. இந்த மாரியான தகவல்கள சொல்லி அவர லீவ் போட விடாம, எப்படியாவது ஐயா புசி ஆனந்த் அவர்கள இட்டுன்னு போகுமாறு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நாளைய சட்டமன்றத்துல என்ன நடக்க போகிறது? அதுல நம்ம ஐயா அவர்கள் எப்படி கோட்டு போட்டு பார்க்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்திருக்கு என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு, இப்ப அந்த ரியாஸ் அப்படிங்கிற தற்குறிய இப்ப இந்த வீடியோல வச்சு நம்ம செய்வோம். அப்புறம் இந்த ரோடு ரஃப்பா இருக்கு, டயர் டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது லீவ் போட்டீங்க, நான் ரொம்ப ரஃப் ஆயிடுவேன் அப்புறம். அப்படின்னு என்ன படம்டா அது சிங்கம்ல வருமா? இல்ல அந்த டயலாக் நினைவுபடுத்துறேன் உங்களுக்காக. அதனால இந்த மாதிரி எதுவும் சொல்லாம, காரணம் சொல்லி லீவ் போடாம, தயவு கூர்ந்த ஐயா அவர்கள் நேரடியாக நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல டிரைவர் லீவ் போட்டாப்ல. அப்ப டயர்ல வந்து காத்து கம்மியா இருந்ததுனால வர முடியல. அப்ப வர்ற வழியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அப்புறம் இல்ல அந்த ஓஎம்ஆர் ரோட்ல பயங்கரமான டிராஃபிக்கு. அதனால டிராஃபிக் தாண்டி வர்றதுக்குள்ள சட்டமன்றம் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லனாக்கா, இல்ல ஜெகதீசன் பழனிசாமி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாப்ல. அதனால ஒரு எட்டு போயிட்டு வரதுக்காக அங்க போனோம். அதனால லீவ் போட வேண்டியதாயி போச்சு. இல்ல கோவாவுல ஒரு கல்யாணம். அதுக்காக சார்ட்டர் ஃபிளைட்ல போ வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால லீவ் போடுறேன். இப்படி எந்த காரணமும் ஐயா சொல்ல மாட்டார்ன்னு தமிழ்நாடு குடிமகனாக நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். நான் முன்னாடியே சொன்னாங்க. அதாவது விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சட்டமன்றத்தில என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க என்ன நடக்குதுங்கிறதே பார்க்கவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லேருந்து. யாரு? அன்புமணி ராமதாஸ். எந்த அன்புமணி ராமதாஸ்? அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்துக்கு போகாமல், அதிகமாக விடுமுறை எடுத்து அதுல கின்னஸ் சாதனை படைத்த ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, தமிழ்நாடு மக்களால் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்தை தமிழ்நாடு மக்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மைதான். 100% நான் உடன்படுறேன் அதுல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாளைக்கு சட்டமன்றத்தை கூர்ந்து கவனிப்பதற்காக எல்லாரும் லீவ் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. லீவ் அப்ளை பண்ணிட்டாங்க. ஆத்தாக்கு உடம்பு சரியில்ல, தாத்தாக்கு உடம்பு சரியில்ல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க, இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லி லீவ் போட்டு உட்காந்துட்டாங்க. சும்மா லீவ் போடல, அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நாளைக்கு போடுறதுக்கு ஆளுக்கு 4 பீரை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படின்னா இந்த 2020 மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிற மேட்ச். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பாருக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 2 பீர் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு கூலிங்கா சைடிஷை வாங்கி வச்சுட்டு அந்த பீரை குடிச்சிக்கிட்டே மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ சட்டமன்றம் அப்படி தான் ஆகி போச்சு. ஐயா விஜய் அவர்கள் எப்போ உள்ளே போனாப்புலையோ அப்போவே ஒரு மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு. உள்ளே என்ன நடக்க போகுது, உள்ள எப்படி வார்த்தை தாக்குதல் நடக்க போகுது, அது ஐயா அவர்கள் எப்படி கோட்டு போட்டுட்டு உட்காந்து இப்படியே வரிக்க பார்க்க போறாரு, எப்படிலாம் ரவுண்டு கட்டி அடிக்க போறாங்க, நாளைக்கு அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன தாக்குதல் தொடுக்க போறாங்க, அப்புறம் எல்ஓபி வந்து என்ன பாயிண்ட் எடுத்து பேச போறாரு, இப்படி திரும்பினாக்கா அங்க இவரு உட்காந்து என்ன பேச போறாரு, இப்படி திரும்பினா இங்க இவரு உட்காந்து என்ன கேள்விகள் கேட்க போறாரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த தமிழும் இன்ட்ரெஸ்ட் ஆகி 4 கூலிங்கா வாங்கி வச்சு ரெடியா உட்காந்துருக்காங்க. அதனால ஐயா புசி ஆனந்த் அவர்களே, நம்ம தலைவரை வந்து எப்படியாவது தயவு செஞ்சு இட்டுன்னு போயிடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்போம் நான் முன்னாடி வைக்கிறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இப்போ அந்த யார் இது ஒருத்தருடைய ஃபோட்டோவை காமிக்கிறேன். அவர்கிட்ட இந்த 10,00,000 10,00,000 கோடி கடன் அப்படிங்கிறதுனால தலைக்கு 1,50,000 வருது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிறதுனால ஒரு 1,50,000 கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துருக்காப்புல. யார்கிட்ட கொடுத்துருக்காப்புலன்னா இந்த இருக்காரு பின்னாடி
இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காப்புல. உங்களுக்குலாம் இப்போ ஒரு சந்தேகம் வரும், சரிங்க கொடுக்குறதா இருந்தாக்கா இவர்கிட்ட ஏங்க கொண்டு கொடுக்கணும், இவர் முதல்ல யாருன்னு கேட்குறீங்கல்ல. எனக்குமே முதல்ல இவர் யாருன்னு தெரியல அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இவர் வந்து தாவேகாவினுடைய எம்எல்ஏ. சரிங்க, எம்எல்ஏனா பரவாயில்ல, தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்கிறதுக்கு 1,50,000 ரூபாய் கொண்டு போய் எம்எல்ஏ கிட்ட யாராவது கொடுப்பாங்களா? ஏன் எம்எல்ஏ கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க? அப்போ அவ்வளோ முக்கியமான எம்எல்ஏவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எம்எல்ஏவை தாண்டி இவர் ஒரு மினிஸ்டர். இன்னமும் தெரியல எந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தெரியல, எனக்குமே தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்குமே தெரியாது. ஏன்னா டிவிக்கேல முழுக்க அப்படி தான் இருக்காங்க. ஒருத்தர் அப்படி தான் என்ன மினிஸ்டருக்கு தெரியாமல் உலகிட்ட போய் ரீடெக்லாம் கேட்டாப்புல இல்லை. அதனால் அவங்ககிட்ட போய் என்ன டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கேட்டாங்க அவருக்குமே தெரியாது. அப்புறம் கூகுளில் அடிச்சு பார்த்தோம்னா கூகுளெலாம் அடித்து காரி துப்புனுச்சு, இவர் வந்து ஐடி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சரிப்பா தமிழ்நாட்டினுடைய கடன் அடைக்கிறது 1,50,000 ரூபாய் கொண்டு போகிற, அதை எதுக்கு ஐடி மினிஸ்டர் எதுக்கு கொண்டு கொடுக்குற நீ நிதித்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா சிஎம் கிட்டேயோ சிஎம் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அந்த முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே எங்கே கொண்டு கொடுத்தாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுட்டு ஐடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய இவர் பேர் நான் இன்னும் சொல்லலை, இல்லை நீ கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தேன், வேணா ஒரு போட்டி வைக்கிறேன், ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துங்க. யாராவது ஒரு பேர் தெரிஞ்சிச்சுன்னா கூகுளில் செக் பண்ணக்கூடாது. செக் பண்ணாமல் இவருடைய பெயர் என்னங்கிறத கமெண்ட்டில் பார்த்த உடனே கமெண்ட் பண்ணாங்க, உங்களுக்கு 1000 பொற்காசுகள் வந்து சேரும். யாரும் பண்ணலை, யாரும் தெரியல, எனக்குமே தெரியல. கூகுளில் அடித்து பார்த்தா அதான் சொன்னிச்சு, இவர் பேர் வந்து குமார் அப்படின்னு சொன்னிச்சு. ஐடி மினிஸ்டர். ஏன் இந்த தகவலை சொல்கிறேன்னா, எங்கேயாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம், தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் யாருன்னு கேள்வி கேட்டாலும் முழிக்கக்கூடாதுல்ல. அதனால் தமிழ்நாட்டுடைய ஐடி மினிஸ்டர் குமார். அவருக்கு ஒரு அடைமொழி வேறு இருக்குது, நோ கமெண்ட்ஸ் குமார். நம்ம ஸ்ரீநாத் போனாப்புல இல்லை, அப்போ கேள்வி கேட்டாங்களே கச்சத்தீவை பற்றி, அப்போ குறுக்காப்பில் ஒருத்தர் பூந்து யார் நம்ம மரியாதைக்குரிய மேயர் அவர்களை வந்து ரிப்பன் கட் பண்ணும் பொழுது, அக்கா நம்ம சகோதரி பல்லவி அவர்கள் எப்படி குறுக்கால பூந்து போய் அந்த கத்திரிக்கோட்டை கட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஸ்ரீநாத் கேள்வி கேட்கும்பொழுது குறுக்கால பூந்து நோ கமெண்ட்ஸ் சொன்னாப்புல, அந்த நோ கமெண்ட்ஸ் குமார் தான் இவர். அதனால் இவருடைய பேரிலிருந்து நோ கமெண்ட்ஸ் குமார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படலாம். அந்த ஐடி மினிஸ்டருடைய ஐடி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தான் நம்ம நோ கமெண்ட்ஸ் குமார். இந்த நோ கமெண்ட்ஸ் குமார் கிட்ட தான் அந்த நபர் கொண்டு போய் இந்த 1,50,000 ரூபாய் கொண்டு கொடுக்குறாப்புல. இப்போ நிதியமைச்சர்கிட்ட கொடுக்காம சிஎம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்காம எதற்காக ஐடி மினிஸ்டர் கொண்டு கொடுக்கணும்? எனக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகைகள் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது அந்த குமாரனுடைய அல்லக்கையாக கூட இருக்கலாம். இப்படி கொண்டு போய் விளம்பரத்தை பண்ணி இதை வந்து நியூஸ் கொண்டா மாற்றினோம்னாக்கா அண்ணனுடைய பார்வையில் நம்ம படலாம். அதனால் நமக்கு எதுவும் வாய்ப்புகள் வரலாம். இடைத்தேர்தல் வருது, யாரு கண்டா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு இவரே மினிஸ்டராக கூட ஆக்கலாம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாக ஒரு பிஆர் வேலையாக கூட இருக்கலாம். இப்படி தான் ஒருத்தர் கேவி குப்பத்தில் செருப்படாமல் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அப்படி தான் போயிட்டு இருக்காப்புல அந்த மனுஷன். இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆளு நான் செருப்படாமல் தான் நடப்பேன் அப்படின்னு இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா எங்கேயோ ரோட்டுகள் ரெண்டு நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், வடை சாப்பிட்டுட்டு இருக்கேன், சட்னி தொட்டு சாப்பிட்றேன், கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றேன், இதெல்லாம் வந்து பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிஆர் வேலை தான் இந்த 1,50,000 ரூபாய் கொண்டு கொடுக்குறது. இப்போ இந்த 1,50,000 ரூபாய் கொடுத்த நபர் இருக்காருல்ல, அவர் பேர் யாருனாக்கா வக்கீல் ரியாஸ். இந்த பேருக்கு ஒன்றும் குறைச்சே இல்லையா, பேருக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை, வக்கீல் ரியாஸ். வக்கீல் ஆமா அவர். ஏங்க நீங்கள் வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்களே, வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க, கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்கல்ல, அப்போ கான்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன்னா என்ன, அந்த கடனை அந்த அரசாங்கம் வாங்கி என்ன செய்யும், அப்போ அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆகக்கூடிய செயலா, அது முதல்ல சரியான மெத்தடா அப்படிங்கிறதுனால நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கும் பொழுது நீங்கள் வக்கீலுக்கு படிக்கும்போது அதுக்குள்ளே வந்திருக்கும்ல. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் விளம்பரத்துக்காக அதை செஞ்சுருக்கணும். அப்படி இல்லைனாக்கா தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். தெரிஞ்சு கொண்டு போய் கொடுத்தாருனாக்கா விளம்பரம், தெரியாமல் கொடுத்தாருனாக்கா அவர் தற்குறி. அவர் தற்குறியா அல்லது விளம்பரத்துக்கு செஞ்சாரா அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். ஒருவேளை இப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கோலங்கள் நாடகம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தெரியும், அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எபிசோடில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கும். அதில் அந்த தொல்காப்பியனும் தேவயானையோ போவாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு கூலி தொழிலாளி வந்து தன்னுடைய மகள் லீவு நாளில் விளாண்டுட்டு இருக்கோம், தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. பேர் என்னென்னு கூட்டானே ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே ஆஃபீஸர்னு வச்சுருப்பாங்க. ஏன்னாக்கா இல்லை படித்து என்ன மாதிரி வரக்கூடாது, பெரிய ஆஃபீஸராக உங்களை மாதிரி வரணும், அதனால நான் வந்து பிறக்கும் போதே ஆஃபீஸர்னு வச்சுட்டேன், கூப்பிடும் போதே ஆஃபீஸர்னு கூப்பிட்டு சொன்னால் தான் அது பெரிய ஆள் ஆகும்பொழுது ஆஃபீஸராக வரணுங்கிற எண்ணம் அதுக்குள்ளே வரும். இது மோட்டிவேஷன். உண்மையிலே நல்ல ஒரு சீன் அது. அதே மாதிரி உண்மையிலே நம்ம ரியாஸ் இருக்காப்புல இல்லை, இந்த 1ஆம் நம்பர் தற்குறி, இது வக்கீலுக்கு படிக்க ஆசைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வக்கீலுக்கு படிக்க ஆசைப்பட்டு சேர்ந்து படிக்கும் பொழுது அரியர்ஸ் வச்சு படிக்காமல் அது டிஸ்கண்டினியூ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால நம்ம படிச்சு நினைச்சதை படிக்க முடியல, முடிக்க முடியல, வக்கீலாக முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் ரியாஸுங்கிற பேரை வக்கீல் ரியாஸ்னே பேரை மாற்றிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை வக்கீலுக்கு படித்த ஒருத்தவன் இந்த மாதிரியான அடிமுட்டாள்தனமான வேலையை செய்வான். டிவிக்கேல உள்ளவன் கண்டிப்பாக செய்வான். சரி, இந்த 1,50,000 ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்கல்ல, இப்போ இந்த கொடுக்குற காசுங்கிறது இது எங்கே நேரடியாக போகும்? இது சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போகும். இந்த 1,50,000 ரூபா கொண்டு கொடுத்தோடனே நேரடியாக நம்ம குமார் போயிட்டு சிஎம் விஜய் கிட்ட, சிஎம் சார் இந்த 10 லட்சம் கோடியில் நம்மளுடைய தொண்டர் ஒருத்தர் 1,00,000 ரூபா கொடுத்துருக்காப்புல, இதை வந்து நம்ம மாரியாத்தா இண்டியன் பேங்க்ல நம்ம கடை வாங்கியிருக்கோம்ல, அதில் வச்சு அந்த 1,50,000 ரூபாய் டிடக்ஷன் பண்ணிக்க சொல்லுங்க, வட்டியை வந்து அடுத்த மாதம் கம்மி பண்ண சொல்லுங்க. 1,00,000 நம்ம கட்டியாச்சு, பேலன்ஸ் எவ்வளோ அதுக்கு முன்னாடி வட்டியை போட்டு சொல்லுங்க, இது அதில் கணக்கு வச்சு பாஸ்புக்கில் ஸ்டேட்மெண்ட் வச்சு எடுத்துகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது கொடுத்தோன்னே, தம்பி உலக வங்கியில் போயிட்டு இந்த 1,50,000 ரூபாயை கொஞ்சம் செல்லான் போட்டு ஃபில் பண்ணிட்டு பாக்கி எவ்வளோன்னு கேட்டோம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்படி எங்கேயாவது பண்ண முடியுமா? இல்லை வேற எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. பண்ணாமல் அப்படி பண்ணுவாங்களா அவங்க? நீங்கள் டிவிக்கேவை சாதாரணமாக நினச்சிக்காங்க. தற்கொலைன்னு முதல்ல சொல்லாதீங்க, அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னையா சொல்லணும் புரியவே இல்லை. தற்கொலைன்னு சொல்லாமல் அதி புத்திசாலி, பயங்கரமான ஒரு சிந்தனைவாதி, அவர் வந்து ஒரு சிந்தனை சிற்பி, அவர் வந்து ஒரு சிங்கார வேளர், அவர் வந்து ஒரு மார்க்ஸ், அவர் வந்து ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி இந்தியன் கவர்மெண்டனுடைய பேங்கிங் சிஸ்டமே அவர் தான் ஸ்ட்ரக்சர் பண்ணார். இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? தற்கொலைன்னு நாங்கள் சொல்லணும். நீங்கள் தற்கொலைன்னே சொல்லுங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அடிமை என்றவன் உணர்த்து, அப்பதான் இங்கேருந்து வெளில வருவான்னு சொல்றாரு. இது பேசிக் ஸ்ட்ரக்சர். தற்கொலைன்னு முதல்ல நம்ப வைக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? தான் புத்திசாலி, தான் ஒருத்தனை ஓட்டு போட்டு ஒருத்தனை நான் உட்கார வச்சிட்டேன், நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்க பாத்தீங்களா எங்ககிட்ட, நீங்களாம் தற்கொலைன்னு சொல்றீங்களா? இப்போ யாரு தற்கொலைன்னு புரியுதா? நீ ஓட்டு போட்டு ஒருத்தவரை ஜெயிக்க வச்சுட்ட அப்படிங்கிறதுக்காக நீ புத்திசாலி கிடையாது. ஒருத்தரை ஜெயிக்க வச்சுட்டாலே அவன் புத்திசாலி கிடையாது. அப்படி பார்த்தோம்னா ட்ரம்ப் புத்திசாலியா? ட்ரம்ப் நல்லவரா? இந்த ஜலான் கிளஸ்கியா யாரோ ஒருத்தர், அந்த ரஷ்யா பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒருத்தர் இருக்காப்லையா, அவர் ஒரு காமெடி நடிகர், அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். அந்த நகைச்சுவையிலையும் பேர் போகாத ஒரு நடிகர்னு வைங்களேன். யார்? நம்ம அந்த சதீஷ்னு ஒரு பீஸ் கிடக்கும் பாருங்க, இங்கே அவர் பண்ணுற காமெடிக்கு அவரும் சிரிக்க மாட்டார், அங்கே தேட்டரில் உட்காந்துருக்கணும் சிரிக்க மாட்டாங்க, ஷூட்டிங் எப்பவும் சிரிக்க மாட்டாங்க. அவர் காமெடியை வேணால் கட் பண்ணி போட்டு அவரே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கலாம். அப்படியாப்பட்ட காமெடியில் அற்புதமான காமெடிகளை போட்டு செய்வாப்புல. அப்படியாப்பட்ட ஒரு காமெடி நடிகர் தான் அங்கே வந்து அந்த நாட்டுக்கான அதிபராகவோ அந்த நாட்டுக்கான பிரைம் மினிஸ்டராக வந்தாப்புல. அதனால் அதுக்காக வந்து அறிவாளி ஆகிட முடியுமா? அவர் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அல்லது அதிபர் ஆகிட்டார் அப்படிங்கிறதா அவர் வந்து புத்திசாலி நினைக்க முடியுமா? அப்படி கிடையாது. இப்போ தற்கொலைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இந்த கடனை எப்படி அடைக்கிறது? அப்போ இதை கொடுத்தாக்க எங்கே போகும்? சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் போகும். இதை கொண்டு போய் அங்கே உள்ள மாரியாத்தா இண்டியன் பேங்க்கில் கொண்டு போய் வரவு வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்புக்கில் கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் கேட்க முடியாது. அப்போ இந்த 10 லட்ச ரூபா கடன்கிறது என்ன கடன்? இது யார் வாங்கின கடன்? அப்போ திமுக முழுக்க இந்த 10 லட்ச ரூபா கடனை வாங்கினுச்சா அப்படின்னாக்கா இல்லை. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் டேட்டாவை கவனிக்கணும். அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அது வாங்கின கடன் எவ்வளவு, அதுக்கப்புறம் திமுக வரும்பொழுது எவ்வளோ கடன் வாங்கணும்னு பார்க்கணும். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆளுது. அப்போ 2011 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. அப்போ 10 வருஷம் ஆள்றாங்க இல்லையா? இந்த 10 வருஷத்தில் 1 லட்சம் கோடியை 5 லட்சம் கோடியாக மாற்றுறாங்க. அப்போ எத்தனை மடங்கு மாறி இருக்கு? பர்சன்டேஜா 5 மடங்கு மாறி இருக்கு. அப்போ 5 மடங்கு கடனை யார் வாங்கினது? 5 லட்சம் கோடி வரைக்கும் அதிமுக வாங்கினுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும் பொழுது 1 லட்சம் கோடியாக இருந்தது, 10 வருஷத்தில் 5 லட்சம் கோடியாக மாறிச்சு. அப்போ இவ்வளவு லட்சம் கோடிகள் வாங்கி அதிமுக என்ன செஞ்சிச்சு? வாங்கின கடனை உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அல்லது இங்கே உள்ள பள்ளிக்கல்வித்துறைக்கு, மாணவர்களுக்கு, அல்லது இங்கே உள்ள விளிம்பு நிலை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, இப்படியாப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த தொகையை உள்ளே போட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப அவங்க வந்து கஷ்டத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அல்லது எடப்பாடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி கூட வேண்டாம், எனக்கு திரும்ப இப்போ ஸ்டாலின் பண்ணாரே அப்போ ஓட்டு போடலங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும். அப்போ நீங்கள் அதிமுக பீரியடில் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருந்துச்சு, ஜிடிபி எவ்வளோ இருந்து எடுத்து பாருங்கள். நீங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே அதிமுக இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜிடிபிங்கிறது உயரவே உயராது. திமுக இருக்கும் பொழுது ஜிடிபி மேலே வந்திருக்கும். அதிமுக எப்போ ஆட்சிக்கு வருதோ மேலே போனது அப்படியே கீழே வந்திருக்கும். அப்போ 1 லட்சம் கோடியாக இருந்ததை 5 லட்சம் கோடி கடனாக மாற்றியது அதிமுக. 5 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடி, வெறும் 4 லட்சம் கோடி தான். அதாவது அதிமுக பீரியடில் வாங்கினது 4 மடங்காக கடனை மாற்றுனுச்சு.
ஆனால் திரும்ப அந்த 4 மடங்காக இருக்கும்போது 5 லட்சம் கோடி அதுலேருந்து திமுக வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா 2 மடங்கு தான். நீங்கள் மடங்காக பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தான் வரும். அப்போ 9 லட்சம் கோடி இவங்க வாங்கினது. இந்த 9 லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த 9 லட்சம் கோடியை வாங்கி திமுக செய்தது 2021 டு 2026 2021க்கு திமுக வரும்பொழுது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி. அந்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்திங்கிறது 2021 அதிமுக இருக்கும் வரை 21.36 லட்சம் கோடி. இப்போ திமுக வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துல மட்டுமே 21.36 லட்சம் கோடியாக இருந்ததை 35.68 லட்சம் கோடியாக மாற்றியது உள்நாட்டு உற்பத்தியை. அப்போ உள்நாட்டு உற்பத்தியை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றணும். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸை உள்ளே கொண்டு வரணும். அவங்களுக்கு நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் தான் காசு வேணும் இல்லையா? அதுக்கு தான் 5 லட்சம் கோடியிலிருந்து அவங்க 9 லட்சம் கோடியாக கடன் வாங்கினது. ஒரு 4 லட்சம் கோடி தான் வாங்கினது. திமுக வாங்கிய கடன் என்பது வெறும் 4 லட்சம் கோடி தான். என்னன்னாக்கா 10 லட்சம் கோடின்னு சொன்னோடனே திமுக 10 லட்சம் கோடியையும் வாங்கிருச்சு. அப்போ பாருங்க, 5 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்குமா? 10 லட்சம் கோடி இந்தியா திமுக கடன் வாங்கல. திமுக வாங்கியது வெறும் 4 லட்சம் கோடி தான். அந்த 4 லட்சம் கோடிக்கு என்னென்ன வரவு செலவு என்பது கையில் இருக்கு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த 10 லட்சம் கோடிக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டாவும் இருக்குது. அதில் இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குது பார்த்தீங்களா? மகளிர் உரிமை தொகைங்கிறது பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னாக்கா 1,31,00,000 பேர் அதில் பயனடைகிறாங்க. 1,31,00,000 பேர் பயனடைகிறாங்க. மாதம் 1000 ரூபாய். அப்போ 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு போட்டோம்னாக்கா 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னாக்கா 65,000 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 1,31,00,000 பேர் பெனிஃபிஷரிக்கு 1000 ரூபாய் போட்டோம்னாக்கா 13,807 கோடி ரூபாய், 13,000 கோடி ரூபாய் ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ 13,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உரிமை தொகை மட்டுமே போட்டோம்னாக்கா 5 வருஷத்துக்கு 5 10 50 5 3 15 65,000 கோடி ரூபாய். இது 65,000 கோடி ரூபாய் உரிமை தொகைக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தொக்கா எடுத்து வைக்கணும். தன்னுடைய முடிச்ச ஒத்து 65,000 கோடி ரூபாய் 5 வருஷம் எடுத்து வைக்கணும். இப்போ இது உரிமை தொகைக்கு மட்டும்தான். இதே மாதிரி இந்த அரசு பள்ளியில் மாணவிகள் படிச்சுட்டு திரும்ப காலேஜ் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னாக்கா 4,13,000 பேர் பெனிஃபிஷரி. அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போடணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 206 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு மொத்தம் சேர்த்து. அதே மாதிரி பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழ் புதல்வன் திட்டம் இது. ஆமாம், அது புதுமை பெண், இது தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்து பயனடைகிறவங்க அது 12th ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போகிறவங்க. பெனிஃபிஷரி பார்த்தோம்னாக்கா 3,28,000 பேர் மாதம் 1000 ரூபா அவங்க கொட்டுக்கு போடணும். 5 வருஷம் எவ்வளோ தெரியுமா? 164 கோடி ரூபா. அப்போ நான் சொல்கிறது தமிழ் புதல்வன், அப்புறம் இவங்க புதுமை பெண் திட்டம், உரிமை இந்த மகளிர் உரிமை தொகை, இதை மட்டும் பார்த்தாலே 65,000 கோடி ரூபா. இது ஒரு 3 மடங்கு எப்படியும் ஒரு 67,000 கோடி ரூபா கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ அதுவே பார்த்தோம்னாக்கா ரவுண்டாக வச்சோம்னாக்கா ஒரு 70,000 கோடி ரூபா வச்சுக்கனாக்கா நான் முன்ன பண்ண தான் கணக்கு வைக்கிறேன். அப்போ இதுக்கு மட்டுமே 70,000 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு மட்டும் 70,000 கோடி ரூபாங்க. அப்போ பாக்கி அமௌண்ட் பார்த்தோம்னாக்கா மற்ற திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே போட்டிருக்காங்க. காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அந்த காலை உணவு திட்டத்துக்கு 2,000 கோடி ரூபா செலவு செய்ய வேண்டியது இருக்குது. 2,000 கோடி ரூபா காலை உணவு திட்டத்துக்கு எல்லாமே அவங்க லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ காலை உணவு திட்டம்னாக்கா அதுக்கு காலை உணவு போட்டுட்டு நான் உங்களுக்கு காலை உணவு போடுறோம், அதனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அதெல்லாம் சேவை திட்டம். அதில் போய் நம்ம கணக்கு பார்க்க முடியாது. காலை உணவு திட்டம்னாக்கா அரசாங்கம் முழுக்க நம்மளோட காசை போட்டு செய்யணும். அதில் காலை உணவு திட்டத்துக்கு மட்டுமே 2,000 கோடி ரூபா. அதே மாதிரி கல்வித்துறைக்கு மட்டுமே 2,60,000 கோடி ரூபா கல்வித்துறைக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகை, பெண்கள் இலவச பேருந்து இருக்குது பாருங்கள், இலவச பேருந்து 14,000 கோடி ரூபா. அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியாக டோட்டல் போட்டிருக்காங்க. டோட்டல் போடும்பொழுது 12.5 லட்சம் கோடி. இப்போ எவ்வளோ சொன்னாங்க கடனை? 10லேருந்து 13 லட்சம் கோடி சொன்னாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு உண்டான எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களே பேக்கேஜாக போட்டு சொல்லியிருக்காங்க. அதில் 12.5 லட்சம் 12 லட்சம் கோடி ரூபா இந்த திட்டங்களுக்காக இவ்வளோ ஒதுக்குனது செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கணக்கு. இந்த வெள்ளை அறிக்கை போடும் பொழுது இந்த திட்டத்தில் இவ்வளோ இந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற அமௌண்ட்டில் எங்கேயாவது ஒரு தப்பான கணக்கு இருக்குது, இதுக்கு வந்து அதிகமான தொகை ஒதுக்கியிருக்காங்க,
அல்லது தொகையை ஒதுக்கிட்டு இவங்க இந்த மினிஸ்டர் வந்து இதில் இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னாக்கா வெள்ளை அறிக்கை போடும் பொழுது நீங்கள் அதை சேர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். அதுதானே வெள்ளை அறிக்கை. அப்போ எதுவுமே அப்படி சொல்லப்படலை. அப்போ வாங்கின கடன் என்பது அப்படியே முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களுக்கான நலத்திட்டங்களாகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இங்கே செலவிடப்பட்டிருக்கு. உரிமை தொகையாகவும், தமிழ் புதல்வன் திட்டமாகவும், புதுமை பெண் திட்டமாகவும், இங்கே உள்ள நான் முதல்வன் திட்டமாகவும், நான் முதல்வன் திட்டத்தை நீ பேரை மாற்றிருக்கானுங்க. சரி, பேரை மாற்றித்தோல, ஓகே, அது பிரச்சனை இல்லை, இதனால வச்சுட்டு போ. ஆனால் அது இந்த நான் முதல்வன் திட்டத்தில், அந்த நான் முதல்வன் திட்டத்தில் எவ்வளோ பேர் பயனடைறாங்க தெரியுமா? இன்றைக்கி அதுலேருந்து வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுலாம் இங்கேருந்து தெரிவு செஞ்சு நான் முதல் திட்டத்தில் ஏன்னா காசு இல்லாதவங்க தான் அதில் சேருவாங்க. இல்லைனாக்கா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து அவங்க படிச்சுட்டு போடுவாங்க. அப்போ முழுக்க முழுக்க அரசாங்க பள்ளியில் படித்தவங்க அல்லது ஏழை எளிய வீட்டில் பிறந்து ஐஏஎஸ் படிக்கணும், ஒரு ஐபிஎஸ் படிக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க நான் முதல் சேர்ந்து அதில் பயனடைஞ்சு இன்றைக்கி பல பேர், பல ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி அந்த இடத்துல நகர்ந்துருக்காங்க. அதற்கு அந்த திட்டம் அவ்வளோ பயனுள்ளதாக இருந்திருக்கு. அப்போ அந்த திட்டத்தில் இதுக்கு முன்னாடியும் திட்டம் குறித்தின ட்வீட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த ட்விட்டரில், அதில் இதற்கு முன்னாடி உள்ள அனைத்து ட்வீட்ஸையும் பதிவுகளையும் டெலிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திட்ட பேரை மாற்றுறீங்க, அது இதற்கு முன்னாடி உள்ள ட்வீட்ஸ் அதுக்கு டெலிட் பண்ணணும். அதெல்லாம் ரெக்கார்ட் இல்லை. ஒருவேளை படிக்கிறவங்களுக்கு தேவைப்படலாம், முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது வந்து அதில் படிக்கிறதுக்கு உதவித்தொகை ஏதாவது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ கொடுப்பாங்க, டவுட் இருந்துச்சுனாக்கா அதை சர்ச் பண்ணி போய் பார்ப்பாங்க. அதில் இப்போ நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது எப்படி பார்க்க முடியும் உங்களால்? அப்போ அது முழுக்க முழுக்க ஒரு ஃபாசிஸ்ட் மனநிலையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு செயல் இது. அதனால இந்த கடன் வாங்கின காசு அப்படிங்கிறது மக்களோட நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக வாங்கப்பட்ட காசு. இப்படி கடன் வாங்காமலாம் யாரையும் எந்த விஷயமும் ஒரு மாநிலத்தாலேயோ ஒரு நாட்டினாலேயோ செய்யவே முடியாது அப்படிங்கிற நேற்று வீடியோவில் ஃபுல்லாகவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த தற்குறிகள் இதே மாதிரி விளம்பரங்களை செஞ்சு ஏதோ இந்த தமிழ்நாடு வந்து பயங்கர கடனில் இருக்குது, நாளைக்கே நம்ம கழுத்தில் துண்டு போட்டு எல்லாரையும் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அழைச்சிட்டு போடுவான் கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அல்லது உலக நாடுகள்லாம் வந்து கடனை எடுத்து விடான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அடிமையாக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உண்டு பண்ணி திமுக தான் கடன் வாங்கினுச்சு, 10 லட்சம் வாங்கினுச்சு, 13 லட்சம் கோடி வாங்கினுச்சு அப்படிங்கிற ஒரு பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வாங்கியது வெறும் 4 லட்சம் கோடி. அந்த 4 லட்சம் கோடி எதுக்குனாக்கா அதற்கு முன்னாடி 5 லட்சம் கோடி வச்சுட்டு போயிருக்கல அதிமுக. அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. அந்த 5 லட்சம் கோடியும் வட்டி கட்டணும். அந்த வட்டி கட்டத்தை சேர்த்து தான் அவங்க வந்து அந்த 4 லட்சம் கோடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நலத்திட்டங்களை பயன்படுத்துறது. அப்புறம் இதுலேருந்து பொருளாதாரத்தை உண்டு பண்ணி உள்நாட்டு உற்பத்தியை உண்டு பண்ணி அதில் உள்ள வருமானத்தை எடுத்து திரும்ப அந்த கடனை கட்டுறது, வட்டியை கட்டுறது, நலத்திட்டங்களை செலவு பண்ணுறது. இப்படியாகத்தான் இந்த தமிழ்நாடு 5 வருஷம் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இது இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்தாருல இந்த நம்ம அறிவாளி புத்திசாலி இருக்கா அப்படியே ரியாஸ், ஒருவேளை ஐயுஎம்ல இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கா ஐயுஎம்ல கரூர் மாவட்ட செயலாளர்னு நம்ம ஐயா தான் சொன்னார், ஐயுஎம்எல் தலைவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த மாவட்ட செயலர், ஐயுஎம்எல் மாவட்ட செயலர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாவேக்காவுக்காக எலெக்ஷனில் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் ஐயா வந்து கட்சியை விட்டு தூக்குனதாக அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த அணியை சார்ந்தவரா அல்லது ஐயுஎம்ல வந்து முக்கிய பொறுப்பாளராக, ஏன்னா 1.5 லட்சத்தை கொண்டு கட்டும் பொழுது ஐயா வந்து நமக்கு சந்தேகம் வருது. அப்போ இந்த 1.5 லட்சத்தை கொண்டு கட்டுக்கிறாருல தமிழ்நாட்டோட கடன் அடைக்க போகிறேன்னு. இதே மாதிரி விஜய் அவர்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 600 கோடி ரூபாய்ன்னு போட்டிருந்தார். இப்போ இவர் வந்து ஏதோ பொருளாதாரத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்களை விட கம்மியாக தான் இருப்பார். அப்போ இவருக்கே இந்த தமிழ்நாட்டு கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டு, எனக்கு அவர் எம்எல்ஏவோ மினிஸ்டர் எதுவுமே கிடையாது, இவருக்கே ஒரு உந்துதல் ஏற்பட்டு தன்னுடைய வருமானத்திலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை வந்து நான் மாற்றியே தீருவேன், தமிழ்நாட்டை நான் புரட்டி போட்டே தீருவேன், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்குவேன், நான் துபாய் ஆக்குவேன், லண்டன் ஆக்குவேன், அமெரிக்காவை ஆக்குவேன், ஜெர்மன் ஆக்குவேன், ஃப்ரான்ஸ் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கேன், கேரியரின் உச்சத்தில் இருக்கேன், என்னுடைய எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னவர் அந்த 600 கோடியை கொண்டு வந்து, ஏப்பா அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க இந்த 600 கோடியை, என்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் தமிழ்நாட்டுக்கு எழுதி வைக்கிறேன், கொண்டு போய் இந்த மாரியாத்தண்டன் பேங்க்கில் இந்த 600 கோடியை கட்டிட்டு பில்லை வாங்கிட்டு வாங்க, பாக்கி எவ்வளோன்னு வர வச்சுட்டு வாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம ஆதவரத்தை கூப்பிடுங்க, அவர் வந்து என்னை விட அதிகமாக சொத்து வச்சிருக்காரு, அதனால் அவர்கிட்டேருந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அதையும் போட்டு கொண்டு போய் கட்டுங்க, எல்லாத்தையும் கட்டுவிடுங்க. நமக்கு தமிழ்நாட்டு கடன் இருக்கக்கூடாதுங்க. கடன்கிறது ரொம்ப, இப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை மேந்தனே அப்பயே பாடியிருக்காப்புலையே, அதனால் நமக்கு வந்து கடன் இருக்கக்கூடாது, உடனடியாக இவங்கள்ட்டலாம் வசூல் பண்ணி கொண்டு போய் கட்டுங்கன்னு. இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அப்படி செய்வது சரியான ஒரு முறைனாக்கா இந்நேரம் விஜய் அவர்களை செஞ்சுருக்கலாமே, அவர் ஏன் செய்யல? அந்த கட்சியில் உள்ள சாதாரண தொண்டருக்கு உள்ள ஒரு ஆர்வம், தமிழ்நாட்டின் மீது உள்ள ஒரு பற்று, தமிழ்நாட்டினுடைய சிஎம் எல்லாத்தையும் நமக்காக விட்டுட்டு வந்த அந்த சிஎம்முக்கு அப்போ அதிகமாக இருக்கணும்ல. அப்போ அவர் அந்த 600 கோடி ரூபாயை தமிழ்நாட்டு சொத்தோடு சேர்த்துக்கணும்ல கடன் அடைக்கிறதுக்கு. ஆதவர்ஜனாக்கா அதை விட ஆர்வம் அதிகம். எனக்கு அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்திருக்காப்புல, தமிழ்நாட்டோட தளபதியை மாற்றியே திருவன்னு திமுகவுக்கு போயிருக்காப்புல, விசிகாவுக்கு போயிருக்காப்புல, அப்புறம் இங்கே வந்தாப்புல. அப்போ அவருக்கு வந்து விஜயை விட அதிகமான ஆர்வம்.
அப்போ அவர் தான் முதல்ல சொத்தை எழுதி வச்சிருக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லாமல் இவர் மட்டும் நான் 1.5 லட்ச ரூபாய் கொண்டு கொடுக்குறேன்னாக்கா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போட்ட பைத்தியம், அது சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போகும். அப்படிலாம் கொண்டு கடனை அடைக்க முடியாது. சரி, ஒருவேளை அப்படி அடைக்க முடியும் அப்படின்னாக்கா தமிழ்நாடு மட்டும்தான் கடனில் இருக்கா? ஏன் அப்போ இந்தியா கடனில் இல்லை? நாமெல்லாம் இந்தியர்கள் தானே, தமிழர்கள். கண்ட்ரியாக பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியர்கள். அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி கடன் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தலைக்கும் இந்த 13 லட்சத்தை நம்ம டிவைடட் பண்ணோம்னாக்கா எப்படி 1.5 லட்ச ரூபா வருதோ அதே மாதிரி இந்தியாவினுடைய கடன் 200 லட்சம் கோடி ரூபா. அப்போ அதை 140 கோடி மக்கள்கிட்ட ஒரு தலையில் கொண்டு வச்சோம்னாக்கா அதுவும் 1.5 லட்ச ரூபா வருது ஒரு மனுஷனுக்கு. அப்போ இங்கே எப்படி 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாப்புலையோ அதே மாதிரி இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு லெட்டரை போட்டு டிடியை போட்டு பின் பண்ணி, ஐயா இந்தியாவோட கடன் நான் கேள்விப்பட்டேன், அதனால் இந்தியாவோட கடன் அடைக்கிறதுக்கு இந்த 1.5 லட்ச ரூபாய் பயன்படுத்தி சொல்லிட்டு இதே மாதிரி 1.5 லட்ச ரூபாயை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க பாஸ். தமிழ்நாடு மட்டும்தான் நம்மளுடைய மாநிலம், தமிழ்நாடு மட்டும்தான் நமக்கு உறுத்தான, இந்தியாவில் நமக்கு உறுத்து தான், இந்தியாவில் நம்ம குடிமகன் தான். அப்போ இந்தியாவை கடன் அடைக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எங்கேயும் தெரியுமா வருது? இந்த தமிழ்னு ஒரு படம் வந்துச்சு, இவங்க சிஎம் நடித்த படம் ஒன்று வந்துச்சு. அது கதை யார் தெரியுமா? நம்ம ஐயா எஸ்ஏசி அவர்கள். அவர் தான் இந்த மாதிரி அற்புதமான கதைகள்லாம் எடுப்பாப்புல. அவர் தான் இந்தியாவுடைய கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கதை. அதை வந்து அடைக்கிறதுக்கு ஹீரோனுடைய வேலை. அவர் அட்வொகேட்டாக இருப்பாப்புல, இவரும் அட்வொகேட்டு, அவர் அட்வொகேட் பாருங்கள். அதான் அந்த ரியாஸ் மாதிரி ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்காப்புல அந்த படத்தில். அப்போ என்னக்கா அந்த இந்தியாவோட கடனை வந்து டைப் பண்ணுவாப்புல, இதில் கீபோர்டில் டைப் பண்ணுவாப்புல. அப்போ பர் ஹெட்டுக்கு வந்து 4000 ரூபா வருது அப்படின்னு உடனே அந்த 4000 ரூபாய் வந்து இவர் சொந்த காசை போட்டு டிடி எடுத்து பின் பண்ணி பாரத பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதல் தேசத்தில் இது என்ன காதலர் தினத்தில் நம்ம கவுண்டமெண்ட் டைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாரத பிரதமர் அவர்களே இந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள், முதலாக நான் அனுப்புகிறேன், இதே மாதிரி பல பேர் அனுப்ப வேண்டும், கச்சிக்கா கச்சிக்கா முஜிக்கா முஜிக்கா அகிஜிக்கா கச்சிக்கா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி 4000 ரூபாய் டிடி எடுத்து பின் பண்ணி அனுப்புவாப்புல. எங்கே பாரத பிரதமருக்கு இவர் டிடி எடுத்து அனுப்புவாப்புல. இதை பார்த்துட்டு ஊரில் உள்ள பைத்தியங்கள் புராணிக்கு எங்கே இறங்கிறேன், நம்ம தலைவர் பண்ணாப்புல இல்லை, படத்தோட படம் கனெக்ஷன் பண்ணுறது ஒரு திட்டம் கொண்டு வந்தாலே சிங்கப்பெண் திட்டம்னு கொண்டு வர்றாருல, அவர் படத்தோட பாட்டில் உள்ள லிரிக்ஸை கொண்டு வர்றது, அப்புறம் வந்து வேற ஏதாவது படத்தோட பெயரை வச்சு ஒரு திட்டத்தை, இவருடைய பாடல், இவருடைய படம் பூரா இவருடைய சொந்த ஒரு பிஆர், சொந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய திட்டம், நம்முடைய காசுலேருந்து சம்பளம் கொடுக்குற அந்த திட்டங்கள் முழுக்க இவர் ப்ரமோஷனுக்காக பயன்படுத்திக்கிறார். அப்படி தான் இந்த பைத்தியங்கள் என்ன பண்ணுதுனாக்கா, அந்த தமிழன் படத்தை பார்த்துட்டு இந்த கடன் அடைக்க போகிறோன்னு பல பைத்தியங்கள் இப்போ கிளம்பியிருக்கு. இப்போ தமிழன் படத்தை பார்த்துட்டு இப்போ கிளம்பணில்ல, இதே மாதிரி அப்போ நம்ம இவர் ஒரு படம் எடுத்துருப்பாப்லையே சிவகாசி படத்தில் வர்றது மாதிரி நீங்கள் நம்ம இப்போ பெண்கள்லாம் போகும்பொழுது ஸ்லீவ்லெஸ் போட்டு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் அந்த சிவகாசியில் டைலாக் சொல்லுவாப்லையா, அந்த மாதிரி போய் சொல்லுவியா, இது வந்து ஸ்லீவ்லெஸ் இல்லை, உனக்கு வேணால் ஸ்லீவ்லெஸ்ஸு, எனக்கு இது ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவியா? அப்படி இல்லைனாக்கா நம்ம ரசிகன் படத்தில் வர்றது மாதிரி போய் சோப் போட்டுட்ருப்பியா? இல்லை கேட்குறேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம இந்த படம் ஒன்று இருக்குது பாருங்கள், ஜில்லா படம் மாதிரி, ஜில்லா படத்தில் வர்றது மாதிரி சிஎம் சொல்கிறது மாதிரி நல்லா எனக்கு வாயில் வரும். இந்த படத்தை பார்த்துட்டு பைத்தியங்கள்லாம் அப்படி கிளம்புதுங்க. சரிங்க, இப்போ தமிழ்நாட்டு கடனே இல்லாமல் இருக்கணுங்க, என்னங்க பண்ணுறது? கடன் இருக்குங்க, அது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. உங்ககிட்ட வந்து காலைல வீட்டில் கதை தட்டி கேட்க போகிறாங்களா கடன் எடுத்து வைன்னு, உங்கள்கிட்ட கேட்க போகிறான்னு கேட்குறேன். இதற்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதாரம் தனி மனிதர் வருமானம் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ தனிநபர் வருமானம், தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவாக மாறி இருக்கு, நம்மளுடைய வாழ்வியல் நம்மளுடைய சூழலையெல்லாம் எப்படியாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு, பீகாரில் என்னவாக மாறி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் என்னவாக மாறி இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கடன்லாம் எதுக்கு வாங்குறாங்க, எதற்காக செலவிடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இல்லைங்க அப்படியும் இல்லைங்க, எனக்கு கடன் வாங்குறதே பிடிக்காதுங்க, கடன் பட்ட நெஞ்சம் போல் கலைஞனால இலங்கை வந்தேன்னு திரும்ப அதை பாண்டிங்கனாக்கா இந்த கடன் அடைக்கிறது ஒரு வழி இருக்குது. அதை நான் சொல்லட்டுமா? அதாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள ஹீரோக்கள், ஹீரோயின்ஸு, பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஒழுங்காக தன்னுடைய ஐடியை ஃபைல் பண்ணி தன்னுடைய வருமானம் இதுதானே எல்லாத்தையும் ஒயிட்டாக கொண்டு வந்து அதற்கு உள்ள வரியை கரெக்டாக கட்டினாங்கன்னாக்கா தமிழ்நாடு இந்த கடன் வாங்க வேண்டிய அவசிய மண்ணாங்கட்டியே நமக்கு கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனோம்னாக்க தற்கொலைகளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், நாம் வந்து பல மாநிலங்களுக்கு கடனை கொடுக்கலாம் வட்டிக்கு. அந்த அளவுக்கு 1.5 லட்சம் கோடியை கடனை அடைச்சிட்டு திரும்ப 1.5 லட்சம் கோடியை டெபாசிட்டே பண்ணலாம். எப்படி நம்ம ஐயா மோடிஜி அவர்கள் வந்து உலக வங்கியில் போய் போட்டாப்புலையோ, நம்ம அண்ணன் சீமான் சொன்னார்ல, அதே மாதிரி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய பெரிய ஹீரோக்கள், ஹீரோயின்ஸு, இந்த டெக்னீஷியன்ஸு, இந்த லொட்டு லொசுக்கு இவங்க எல்லாம் ஒழுங்காக
பிளாக்ல வாங்காமல் ஒயிட்டில் வாங்கி அதற்குள்ள வரியை கட்டினாங்கனாக்கா ஐயா சிஎம் அவர்கள் எப்படி முன்னாடி புலிப்படத்துக்கு வாங்கின காசில் எப்படி மறைச்சி வச்சு கருப்பு பணத்தை மறைச்சி வச்சு மாட்டினாப்புல இல்லையா, அதே மாதிரி பல பேர்கிட்ட இருக்கும் இல்லையா. எனக்கு எல்லாருமே 200 கோடி 100 கோடி 150 கோடி சம்பளம், நான் பார்க்காத காசே கிடையாது அப்படின்னா அதற்கு உரிய ஒயிட்டாக காமிச்சு அதற்குரிய வரியை கட்டினாங்கனாக்கா நம்ம எங்கேயும் கட்டணம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை ஒன்று மட்டும் சிஎம் அவர்கள் இந்த கடனை கட்டியே ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டால், அல்லது மரிய வில்சன் அவர்கள் இந்த கடனை கட்டியே ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டால், நாளைக்கே அல்லது நாளைக்கு வந்து முக்கியமான நாள், நாளைக்கு எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டோம், லீவு போட்டு கூலிங்காக வாங்கி வச்சுட்டு முழுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. அல்லது இந்த சட்டமன்றம் எப்போ முடியுதோ அதற்கு மறுநாள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் பிடிச்சி இங்கே இருக்கிற அனைத்து ஹீரோயின்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லா வீட்டுக்கும் ரைடு விட்டிங்கனாக்கா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணோம்னாக்கா தமிழ்நாட்டினுடைய கடனை விரைவாக அடைத்து விடலாம். பண்ணலாமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை ஏன் இப்போ கொண்டு வரணும் வெள்ளை அறிக்கை மஞ்சள் அறிக்கை அப்படின்னா, 24 ஹவர்ஸில் 12 பெண்கள் பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. 3 வயசு குழந்தை பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கு, தொல்லத்துடைய கொலை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இந்த பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்பட்ட 12 பேரில் 8 பேர் சிறுமிகள், பாக்கி 4 பேரில் ஒருத்தர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண். இப்போ இதெல்லாம் செய்தியாகுது, நியூஸ் பேப்பரில் வருது, இதுதான் டிபேட் ஆகணும். இதை விட்டுட்டு இந்த வெள்ளை அறிக்கை வர்றவங்க ப்ரிப்பரேஷனோட வருவாங்க. இவர் வந்துட்டு நீதித்துறையில் இதுதான் இருக்கிறது, அது இல்லை, இதை பார்க்க போனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 23ஆம் புலிகேஸில் வர்றது மாதிரி இவர் வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. யார்? நம்ம நிதித்துறை அமைச்சர். அப்போ இந்த செய்திகளை மறைக்கணும், இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை நடத்தி இவங்களுடைய கையாளாகத்தனத்தை மறைக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்ம தெளிவோடு இருக்கணும். இந்த கடன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாங்கனாக்கா, ராஜா கொஞ்சம் ஓரம் தள்ளிங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த கடனை நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது இன்னொன்று நீ கடன் கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை. எனக்கா தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காப்புல, நீங்கள் ஒருவேளை 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கன்னாக்கா இந்த 13 லட்சம் கோடிங்கிறது 20 லட்சத்தை தாண்டுதா இல்லையாங்கிறதா, 20 லட்சம் கோடியை தாண்டுதா இல்லையாங்கிறத பாருங்கள், அப்படி இல்லைன்னாக்கா நான் என்னுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு நேரடியாக சவால் விட்டுருக்காப்புல. அதனால் இதெல்லாம் இருக்கட்டும் ராஜா, அந்த கடன்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, கடன் இல்லாத நபரே கிடையாது. முகேஷ் அம்பானிக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதானிக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போ கடன் இருக்கிறதுனால என்ன அவரை வந்து நாட்டோட வெளியேற்றிட்டீங்களா, அல்லது கடன் இருக்கிறதுனால யாரும் மதிக்கலையா, அல்லது என்னையை விட அவர் கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எல்லோரும் என்னையை தான் மதிக்கிறாங்க, அம்பானியை யாரும் பார்க்கறது இல்லையா? அப்படி கிடையாது. இல்லை, கடன் இருக்குது தான் செய்யும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முதல்ல சரி பண்ணு அப்படிங்கிறத தயவு கூர்ந்து எல்லாரும் சொல்ல வேண்டும். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்க பாருங்கள், இந்த மதன் கௌரி, ஏ2 அந்த லொட்டு லொசுக்கு, அப்புறம் இந்த கிறிஷு அண்ட் ஐஷு, அப்புறம் பேரிகார்டு பீட்ரு, மயிறு, புடுங்கி, மட்டை, இந்த 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 பயிலும் இருக்கானுல்ல, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இப்போ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க? 24 ஹவர்ஸில் 12 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் கொலை உட்பட, பாலியல் வல்லுறவோடு சேர்த்து கொலை உட்பட. இப்போ இந்த பயில வாயை திறக்கணுமா இல்லையா? ஒரு பயில வாயை திறக்கல பாருங்கள், ஒரு பயிலும் வாங்கி திறக்க மாட்டேங்க. பூரா நடந்த ஒரு நடிகர் வேறு ஒருத்தர் இருக்கான், ஆக்டர் ராஜனா, ஏதோ ஒரு செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் இருக்கான், ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தவன், அவன் நடிக்க வாய்ப்புள்ள போட்டிருக்கு, அவன் ஏதோ ஒரு 1-2 சீரியல் நடிவன், பார்த்தாலே ஒரு அவார்ஷன் முகரை கட்டது, அந்த முகரை கட்ட. இப்போ நீங்களாம் வாய் தரங்கடா, வாய் கூசாமல் ஒரு பையன் சொல்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுத்த ஒரு ஸ்கூலில் ஒரு சைக்கிளை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் எங்கள் அண்ணன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறான், திரும்ப ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன், இப்போவுமே அந்த வீடியோ உண்மையாக இல்லையாங்கிற நான் ஃபேக்ட் செக் பண்ணலாங்கிறான். அப்போ எதுவுமே பார்க்கறதில்ல, யாராவது கொண்டு வந்தாக்கா டக்குன்னு வாயை கொண்டு போய் வச்சிருது மைக்குக்கு பக்கத்தில், ஏதோ பேசி ஆகணும், ஏதோ வீடியோ போட்டே ஆகணும், தளபதி வாழ்க, அப்புறம் வந்து தலைவர் வாழ்க, விஜய் வாழ்க, சிஎம் வாழ்க, டிவிகே வாழ்க, ஏன்னா ரூட்டுக்கிட்டது காசு போகும் எங்களுக்கு. அதனால் இப்போ 12 பேர் பெண்கள் பாலியல் உணர்வு செய்யப்படுறாங்க 24 ஹவர்ஸில். இது பேச வேண்டிய விஷயமா இல்லையா? இதை கொடுத்தவனுங்க வாயை தரல. இதை மடைமாத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க, வெள்ளை அறிக்கைங்கிறது தூக்கிட்டு வர்றானுங்க. அடுத்த தடவை இதே மாதிரியாவது தூக்கிட்டு வந்தாக்கா தயவு செய்து எவன் தூக்கிட்டு வர்றானோ, அதாவது இதை வீடியோவை போட்டுட்டு ஆனால் இதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு எவன் நம்மகிட்ட வரானோ அவனை வாயில் கவ்வை கொடுத்து அடுத்து விடுங்கள்.